உலக அரசியல் அரங்கில் யார் கையில் உண்மையான அதிகாரம் இருக்கிறது? யார் உலகத்தின் போக்கை தீர்மானிக்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு விடை தேடும்போது இரண்டு பெரும் சக்திகள் நம் கண்முன் நிற்கின்றன. ஒன்று, மேற்குலகின் பாதுகாப்பு அரணாக நிற்கும் நேட்டோ எனப்படும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு. மற்றொன்று, வளர்ந்து வரும் நாடுகளின் குரலாக ஒலிக்கும் பிரிக்ஸ் எனப்படும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இந்த இரண்டு சக்தி வாய்ந்த அமைப்புகளும் உண்மையில் உலகை எப்படி கட்டுப்படுத்துகின்றன? அவற்றின் நோக்கம் என்ன? அவற்றின் செல்வாக்கு எந்த அளவுக்கு பரவியிருக்கிறது? வாருங்கள் ஆழமாக பார்க்கலாம். முதலில் நேட்டோ எனப்படும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை பற்றி பேசுவோம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு, குறிப்பாக சோவியத் யூனியனின் மேற்கத்திய ஐரோப்பாவின் மீதான செல்வாக்கு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நோக்குடன் 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் 4 அன்று வாஷிங்டன் ஒப்பந்தத்தின் மூலம் இந்த இராணுவ கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஒரு உறுப்பு நாட்டின் மீது தாக்குதல் நடந்தால் அது அனைத்து உறுப்பு நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதி அனைவரும் ஒன்றிணைந்து பாதுகாப்பு வழங்குவதுதான். இது கூட்டு பாதுகாப்பு கோட்பாட்டின் கீழ் செயல்படுகிறது. வாஷிங்டன் ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு ஆர்டிகிள் 5 இந்த கூட்டு பாதுகாப்பு கோட்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. ஐக்கிய அமெரிக்கா, கனடா, ஐக்கிய இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க், போர்ச்சுகல், டென்மார்க், நார்வே மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய 12 நாடுகள் இதன் ஆரம்பகால உறுப்பினர்களாக இருந்தன. நேட்டோவின் ஆரம்பகாலம் சோவியத் யூனியனுக்கு எதிரான ஒரு தடுப்பு சக்தியாகவே அமைந்தது. 1955ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் உருவாக்கிய வார்சா ஒப்பந்த அமைப்பு நேட்டோவுக்கு நேரடி போட்டியாளராக இருந்தது. இந்த காலகட்டத்தில் நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களது இராணுவங்களை ஒருங்கிணைத்து கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு தொழில்நுட்ப பரிமாற்றங்களை வளர்த்து ஒரு வலுவான தடுப்பு சக்தியாக செயல்பட்டன. தற்போது சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு நேட்டோவின் நோக்கம் விரிவடைந்தது. கூட்டு பாதுகாப்புடன் சேர்த்து நெருக்கடி மேலாண்மை மற்றும் கூட்டுறவு பாதுகாப்பு ஆகியவையும் இதன் முக்கிய தூண்களாக மாறின. பால்கன் பிராந்தியத்தில் போஸ்னியா, கொசோவோ அமைதி காக்கும் நடவடிக்கைகளிலும் ஆப்கானிஸ்தானில் சர்வதேச பாதுகாப்பு உதவிப்படை ஐசாஃப் நடவடிக்கைகளிலும் நேட்டோ முக்கிய பங்கு வகித்தது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக முன்னாள் வார்சா ஒப்பந்த நாடுகள் 1999, 2004, 2007, 2007, 2009, 2017, 2020 மற்றும் 2023, 2024ஆம் ஆண்டுகளில் நேட்டோவில் இணைந்தன. 2023 இல் பின்லாந்து மற்றும் 2024 இல் சுவீடன் இணைந்ததன் மூலம் இதன் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 32 ஆக உயர்ந்தது. இந்த விரிவாக்கம் ஐரோப்பாவில் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாக நேட்டோ கருதுகிறது. நேட்டோ ஒரு அரசியல் மற்றும் இராணுவ கூட்டமைப்பாகும். இதன் உச்சபட்ச முடிவெடுக்கும் அமைப்பு வட அட்லாண்டிக் கவுன்சில் ஆகும். இதில் அனைத்து உறுப்பு நாடுகளின் தூதுவர்களும் பங்கேற்பார்கள். இராணுவ விவகாரங்களுக்காக ஒரு இராணுவ குழுவும் ஐரோப்பிய உச்ச தளபதி தலைமையிலான ஒரு ஒருங்கிணைந்த இராணுவ கட்டளையகமும் செயல்படுகின்றன. நேட்டோவின் செயல்பாடுகளுக்கு உறுப்பு நாடுகள் நிதி பங்களிப்பு செய்கின்றன. 2023ஆம் ஆண்டில் நேட்டோ உறுப்பு நாடுகளின் மொத்த இராணுவ செலவு உலக இராணுவ செலவில் சுமார் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருந்தது. இது சுமார் 1 பில்லியன் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அடுத்ததாக பிரிக்ஸ் எனப்படும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை பார்ப்போம். இது ஒரு இராணுவ கூட்டமைப்பு அல்ல, மாறாக இது ஒரு பொருளாதார மற்றும் அரசியல் கூட்டமைப்பாகும். 2001ஆம் ஆண்டில் கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கியின் பொருளாதார நிபுணர் ஜிம் ஓனில் பில்டிங் பெட்டர் குளோபல் எகனாமிக் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டார். அதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் உலகின் வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரங்களாக கருதப்பட்டு அடுத்த சில தசாப்தங்களில் உலக பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த 4 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் முதல் முறையாக 2006ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தின் போது சந்தித்தனர். இது ஒரு முறைசாரா கூட்டமைப்பிற்கான அடித்தளத்தை அமைத்தது. முதல் பிரேசிக் தலைவர்கள் உச்சி மாநாடு 2009ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் எகடெரின்பர்க்கில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உலக பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நாடுகளின் குரலை பலப்படுத்துவதும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதும் முக்கிய குறிக்கோள்களாக அறிவிக்கப்பட்டன. 2010ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்கா இதில் இணைந்த பிறகு இது பிரிக்ஸ் என அறியப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் இணைப்பு ஆப்பிரிக்க கண்டத்திற்கான பிரிக்ஸின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தது. பிரிக்ஸ் நாடுகள் 2014இல் புதிய வளர்ச்சி வங்கி என்டிபி மற்றும் தற்செயல் இருப்பு ஏற்பாடு சிஆர்ஏ ஆகியவற்றை நிறுவின. என்டிபி ஆனது உறுப்பு நாடுகளிலும் பிற வளரும் நாடுகளிலும் உள்கட்டமைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி வழங்குகிறது. இதன் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். சிஆர்ஏ ஆனது உறுப்பு நாடுகளின் குறுகிய கால நிதி அழுத்தங்களை குறைக்கும் நோக்குடன் சர்வதேச நாணய நிதியத்திற்கு IMF ஒரு மாற்று அல்லது நிரப்பியாக செயல்படுகிறது. இதன் ஆரம்ப மூலதனம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். சமீப
சமீபத்தில் 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இதில் இணைந்தன. இந்த விரிவாக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கை மேலும் அதிகரித்துள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் செல்வாக்கு அதன் உறுப்பு நாடுகளின் பொருளாதார பலம் மற்றும் மக்கள் தொகையில் இருந்து வருகிறது. இந்த விரிவாக்கத்திற்கு பிறகு பிரிக்ஸ் நாடுகள் உலகின் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 46%, உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 36%, உலகளாவிய வர்த்தகத்தில் சுமார் 25% கொண்டுள்ளன. இது மேற்குலக நாடுகளின் ஆதிக்கத்தில் உள்ள உலக நிதி நிறுவனங்களுக்கு ஒரு மாற்றாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவானது. உலக பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நாடுகளின் குரலை பலப்படுத்துவதும் பன்னாட்டு உறவுகளில் ஒரு சமநிலையை உருவாக்குவதும் இதன் முக்கிய குறிக்கோள்களாகும். புதிய வளர்ச்சி வங்கி போன்ற மாற்று நிதி நிறுவனங்களை உருவாக்கி டாலரை தாண்டிய வர்த்தக முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த அமைப்பு உலக பொருளாதாரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத முயற்சிக்கிறது. இதன் மூலம் மேற்குலகின் பொருளாதார ஆதிக்கத்திற்கு ஒரு சவாலை முன்வைக்கிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கூட்டமைப்புகளும் ஒரே மாதிரியான நோக்கங்களுடனும் ஒரே மாதிரியான அணுகுமுறைகளுடனும் உலகை வழிநடத்துகின்றனவா, அல்லது அவற்றின் செயல்பாட்டு தளங்களும் உலகை கட்டுப்படுத்தும் விதமும் முற்றிலும் வேறுபட்டதா? நேட்டோ பிரதானமாக இராணுவ பாதுகாப்பு மற்றும் அரசியல் ஒருங்கிணைப்பு மூலம் தனது செல்வாக்கை நிலைநிறுத்துகிறது. இதன் முக்கிய கவனம் அதன் உறுப்பு நாடுகளின் எல்லை பாதுகாப்பையும் புவிசார் அரசியல் நிலைத்தன்மையையும் உறுதி செய்வதில்தான் இருக்கிறது. ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளிலும் கடல்சார் பாதுகாப்பிலும் இணைய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதிலும் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இராணுவ பயிற்சிகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் கூட்டுப்படைகள் ஆகியவை உலக பாதுகாப்பு சூழலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இதை மாற்றியுள்ளன. நேட்டோவின் முக்கிய செயல்பாடுகள் அதன் உறுப்பு நாடுகளுக்குள் இராணுவ தரப்படுத்தலை ஊக்குவிப்பதன் மூலமும் கூட்டு இராணுவ திறன்களை மேம்படுத்துவதன் மூலமும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமும் உலக பாதுகாப்பு நிலப்பரப்பை வடிவமைக்கின்றன. மறுபுறம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு அதன் பொருளாதார பலம், வர்த்தக உறவுகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் மூலம் உலக அரங்கில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்துகிறது. உலகளாவிய வர்த்தகத்தில் குறிப்பாக வளரும் நாடுகளுடன் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி வழங்குவதிலும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதிலும் இது கவனம் செலுத்துகிறது. ஐக்கிய நாடுகள் சபை, உலக வர்த்தக அமைப்பு போன்ற பன்னாட்டு அமைப்புகளில் வளர்ந்து வரும் நாடுகளின் குரலை பலப்படுத்துவதன் மூலம் ஒரு பன்முக உலக ஒழுங்கை மல்டிபோலர் வேர்ல்டு ஆர்டர் உருவாக்க இந்த அமைப்பு பாடுபடுகிறது. பிரிக்ஸின் செல்வாக்கு அதன் உறுப்பு நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலமும் மாற்று நிதி ஆதாரங்களை வழங்குவதன் மூலமும் உலகளாவிய பொருளாதார கொள்கைகளில் வளர்ந்து வரும் நாடுகளின் நலன்களை பிரதிபலிப்பதன் மூலமும் வெளிப்படுகிறது. இது மேற்குலகின் பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்கத்தை சவால் செய்து உலகளாவிய நிர்வாகத்தில் அதிக சமத்துவத்தை பெற முயல்கிறது. இறுதியில் இந்த இரண்டு அமைப்புகளும் உலகை வெவ்வேறு வழிகளில் கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன என்று கூறலாம். நேட்டோ தனது இராணுவ பலம் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மூலம் உலக பாதுகாப்பு நிலப்பரப்பை வடிவமைக்கிறது. இது ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பாக செயல்பட்டு அதன் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கிறது. பிரிக்ஸ் அதன் பொருளாதார வலிமை, வர்த்தக உறவுகள் மற்றும் மாற்று வளர்ச்சி மாதிரிகள் மூலம் உலக பொருளாதார மற்றும் அரசியல் கட்டமைப்பை மறுவரையறை செய்ய முயற்சிக்கிறது. இது வளர்ந்து வரும் நாடுகளின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பொருளாதார மற்றும் அரசியல் மன்றமாக செயல்படுகிறது. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று போட்டியிடும் சக்திகளாக கருதப்பட்டாலும் சில சமயங்களில் காலநிலை மாற்றம், பெருந்தொற்று போன்ற உலகளாவிய சவால்களில் மறைமுகமான ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உதாரணமாக, உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துதல் அல்லது பேரிடர் நிவாரணப் பணிகளில் பங்களித்தல் போன்ற பொதுவான நலன் சார்ந்த பகுதிகளில் இந்த அமைப்புகள் இணைந்து செயல்பட முடியும். உலகம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த இரண்டு கூட்டமைப்புகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நேட்டோ தனது பாரம்பரிய பாதுகாப்பு பங்கை தொடரும் அதே வேளையில் பிரிக்ஸ் ஒரு புதிய உலக பொருளாதார மற்றும் அரசியல் ஒழுங்கை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த இரு பெரும் சக்திகளின் நகர்வுகள்தான் அடுத்த தலைமுறையின் உலக அரசியல் மற்றும் பொருளாதார நிலப்பரப்பை வடிவமைக்கப் போகின்றன. இவை மோதலுக்கான விதைகளை விதைக்குமா அல்லது புதிய ஒத்துழைப்பிற்கான கதவுகளை திறக்குமா என்பதை பொறுத்துதான் நம் எதிர்கால உலகம் அமையும்.